श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता श्लोक नंबर 27। एकात्मकत्वाद् जहति न संभवेत् तथा जहल्लक्षणता विरोधतः। क्षणता विरोधः सोऽयं पदार्था विवभागलक्षणा युज्येत तत्त्वं पदयोरदोषतः। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்து வரைக்கும் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். ராமச்சந்திரர் குருஸ்தானத்துல இருந்து லக்ஷ்மணனுக்கு இங்க உபதேசம் பண்றார். ஸ்ரீ ராமகீதா ரொம்ப ஆழமான முக்கியமான தத்துவோபதேசம், உபனிஷத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் இங்க ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அந்த ரெண்டு விஷயங்களையும் பல வாட்டி இந்த கையுடைய 5 விரல் காட்டிட்டு விவரிக்கிறது உண்டு இல்லையா? வேற வேற சந்தர்ப்பத்துல 5 விரல் காட்டிட்டு, உதாரணத்துக்கு இங்க கூட பண்ணிருப்போம். திருஷ்ய புஸ்தகத்தில் பிரகடன கிரந்தம் அது. அதுல அந்த ஆச்சாரியர் 5 விஷயங்கள் சொல்றாரு. 2 விஷயங்கள் சொல்றதுக்கு 5 விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் 5ல நம்ம பார்க்க வேண்டியது 2 தான். அப்புறம் 2 கூட நமக்கு ஒத்து வராதே. வேதாந்தம் படிக்கிறவங்க 2 ஒத்து வராது, 1 தான் இருக்கு. அப்ப அந்த 2த்துல எதிர் நம்ம நெகேட் பண்ணணும், அதையும் பார்க்கணும். இங்க இதுக்கு லிங்க் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னு, அஸ்தி பாதி பிரியம் நாம ரூபம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகம் வரும் திருஷ்யத்துல. முதல் 3 பிரம்மனுக்கு சேர்ந்தது. இது ஒரு ஈக்குவேஷன். நம்ம அன்னைக்கு சார்ட் பார்த்து வேற ஈக்குவேஷன் பார்த்தோம். இந்த 3 சேர்ந்து பிரம்மனுக்கு சேர்ந்தது. இந்த 2 ஜெகத்துக்கு சேர்ந்தது. இப்போ இந்த 3 சேர்ந்து இருக்கிற பிரம்மம் சத்தியமா, 2 சேர்ந்து இருக்கிற ஜெகத் சத்தியமா அப்படின்னு கேள்வி கேட்டா, பொதுவா சார் இங்க மெஜாரிட்டி இருக்குல்ல, 3 இருக்கிறதுனால இதுதான் சத்தியம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையா இங்க 3 இல்லை. 3 பதங்கள் உபயோகப்படுத்திட்டு நமக்கு ஒரே சத்தியம் பிரம்மம்னு சொல்றது. பிரம்மம்னா புரியாது. இப்போ பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னதான் சார் பண்ண போறேன்? வேற ஏதாவது சொல்லுங்க. எனக்கு இப்போ வாழ்க்கைக்கு, இப்போ மனசுக்கு, இப்போ சரீரத்துக்கு ஏதாவது உபயோகப்படுமா அது சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்படி இல்லப்பா, இருக்கிறதே தெரிஞ்சுக்கிறதே ஆனந்த பொருளா இருக்கு. அஸ்தி பாதி பிரியம். இது ஆச்சாரியர் அந்த திருஷ்ய புஸ்தகத்துல அவர் ரொம்ப ஸ்பெஷலா உபயோகப்படுத்தின ஒரு ஸ்லோகம் அது. பட் பொதுவா உபனிஷத்து படி பார்க்கும்போது
சத்தியம் ஞானம் அனந்தம், இல்ல சத்து சித்து ஆனந்தம். அதேதான் இவர் இன்னும் நமக்கு புரியறதுக்கு போல் சொல்றதுக்காக இதே அஸ்தி இருக்கின்றது, ஆதி அது எல்லாம் தெரிஞ்சுக்கின்றது, அப்புறம் அது பிரியமா இருக்கு. எது பிரியம் லோகத்துலன்னா பிருகதாரண்யகத்துல யாக்ஞவல்கர் சொன்னது போல் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதனால இங்க பிரியம் అనేది ரொம்ப லைட்டா யூஸ் பண்ணிட்டாரு ஆச்சாரிய. திருஷ்ய விவேகம் புஸ்தகம் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அதே தைத்திரிய உபனிஷத்து பார்க்கும்போது பிரிய மோத பிரமோதான்னு சொல்லும். பிரியா అనేది ரொம்ப லோயர் கேட்டகரியில வச்சு சொல்லும். மோத கொஞ்சம் ஜாஸ்தி, பிரமோத. பட் உபனிஷத்து விரும்புற முக்கியமான வார்த்தை ஆனந்தம். ஆனந்தம் அது இந்த பிரியத்துக்கோ மோதத்துக்கோ பிரமோதத்துக்கோ எதுக்கு ஈடு இல்லை. அது எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. இது ஏதாவது பிரிய மோத பிரமோதன்னு ஒண்ணு இல்லை, கிரடேஷன் தான். நிறைய வாட்டி உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு நல்ல பொருள் பார்க்குறோம், ஏதோ சும்மா அப்படி தெருல போகும்போது விண்டோ ஷாப்பிங் கடை ஒரு புது டிசைன் சாரி அப்படி நல்லா விரிச்சு ஏதோ வச்சுடுவான். நல்லா இருக்கு, பார்த்த உடனே கொஞ்சம் பிரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கீழே டிஸ்கவுண்ட் வச்சிருக்கானே, உள்ள போய் கேட்டு பார்க்கலாம். சும்மா உள்ள போய் கேட்டதுக்கு அப்புறம் அவனும் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் சொல்லி இன்னும் கூட ஏதேதோ 1க்கு 2 ஃப்ரீ அதெல்லாம் ஏதோ சொன்னதுக்கு அப்புறம் அப்போ இன்னும் கூட அது நான் இன்னொரு மோடு அது கொடுப்பாங்க. இங்க வச்சுக்கிட்டு உடலாம் பார்த்து கண்ணாடியில் உடலாம் பார்த்து என்னாச்சு, இப்போ பிரியம் கொஞ்சம் மோதம் வந்தது. நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கூட கொடுக்கலாம், ஆன் யூ கூட பே பண்ணலாம். இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிரியம் மோதம் ஆயிட்டு, அது அப்புறம் வாங்கிட்டோம், வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நம்ம கட்டிக்கிட்டோம். அப்போ வர்றதே பிரமோதம். ஆனா அந்த மாதிரி எத்தனை வாட்டி எத்தனை வாங்கிட்டோம், எத்தனை கட்டிக்கிட்டோம், போட்டுக்கிட்டோம், அது இருந்தது அப்படியே. அடுத்த நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் குறைஞ்சு போறது. அப்போ எனிஹோ இந்த கிரடேஷன் அது என்ன 5 வருடம். இன்னைக்கு இப்போ இங்க பல வேற விதமாக கூட சொல்லுவேன். நல்லது இதெல்லாம் சின்ன சின்ன பிரக்கிரிய. பிரம்மம் சரியா, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 4மே என்னமோ இந்த 4 இருக்க வேற சரியா. இங்க ராமர் சொல்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பிரகிருதி ஆர் மாயா 3 குணங்கள். பிரகிருத்தினாவே மாயா, மாயான்னா அதுக்கு என்ன இருக்கு, திரிகுணாத்மிகா மாயா அஸ்தி, 3 குணங்கள் இருக்கு. ஆனா இது இல்லாம அது இல்ல, ஆனா இது இல்லாம கூட இது இருக்கு. நீங்க சும்மாவே பார்த்தாவே இந்த உரல் இல்லாம இந்த 4 இருந்தா ஏதோ பண்ணலாம், கொஞ்சம் தான் பண்ண முடியும். ஆனா இது ஒண்ணு இருக்கிறதுனால அது வேற இப்படி கொஞ்சம் தனியா இருந்து இது புழுசமா இருந்து இது சரியான ப்ரப்போர்ஷன் இல்லாதனாலதான் வேற ஜந்துகள் எல்லாமே எதுவுமே நம்ம சேர்ந்து போது வேலை பண்ண மாட்டேங்குது. கொஞ்சம் நெருங்கி இருக்கிற நம்ம தம்பி குரங்கு அதுக்கு இங்க இருக்கு, அது தெரியும். ஆனா அது கூட ஃபுல்லி நமக்கு இருக்கிற போல் அதுக்கு மூமெண்ட்ஸ் அது பண்ண முடியல. சரியா, ஓ புரிஞ்சுதா இப்படி? ஆனா இங்கெங்கப்போ இது மட்டும்தான் முக்கியம், இது இல்லை. இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் என்னன்னா, நான் சாராம்சமா சொல்லிடுறேன். கடந்த 2 கிளாஸ்ல என்னென்னமோ பேசி சம்ஸ்கிருதம் நல்லாவே உடப்பிட்டோம். ஜகதி லட்சணா அஜகதி லட்சணா ஜகஜகதி லட்சணா ஆகத்தியாக லட்சணா ஈக்குவேஷன் சார்ட் மண்ணு என்னன்னு. இப்போ ராமர் சொல்றது
அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. அப்போ இது நான் முதல்ல சொல்லிட்டு உங்களுக்கு அது ஈஸியா புரியும். இனி ரொம்ப சுலபம். தத்துவபோதை கேட்டவங்களுக்கு ரொம்ப சுலபம். அதனால நான் இன்னைக்கு 3-4 ஸ்லோகங்கள் முடிச்சிடுவேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப விவரிக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. ஆனா அது விவரிக்கிறது, அது படிக்கிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னன்னா திரும்ப 5 இருக்காமா? இருக்கு 5. சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்றாரு. என்ன 5 இங்கன்னு சொன்னா, நான் இந்த பக்கம் இருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி இது பிரம்மம்னு சொல்லி ஸ்பெஷாலிட்டி கொடுத்தோம் இல்லையா? இது இப்போ திரும்பி கம்மி தாழ்த்தி பேசக்கூடாது. ஓகே, ரொம்ப மோசமானது, ரொம்ப மட்டமானது. ஓகே, ஆனா நம்மளை ரொம்ப படுத்துறது ஸ்தூல சரீரம். ஓகே, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், பிரதிபிம்பம், చైతన్య ప్రతిబింబం. ஓகே, చైతన్యం. இன்னொரு வாட்டி இதெல்லாம் ஈஸி, நிறைய இடத்துல படிச்சோம். இன்னைக்கு ஒரு ரீகேப் பண்ற போல. ஸ்தூல சரீரம் நம்பர் 1, சூக்ஷ்ம சரீரம் நம்பர் 2, காரண சரீரம் நம்பர் 3. ஆனா இது 3மே ஜடம். இந்த 3 ஏதோ இப்போதைக்கு தற்காலத்துக்கு வேலை பண்றதா காணப்படுறதுனால என்னன்னா அது எங்கிருந்தோ என்னமோ பாரோ பண்ணி செய்யுது. இந்த ஃபேன் தானா சுத்துமா? பின்னாடி கரண்ட் தொடும்போது தான் சுத்துறது இல்லையா? அதுபோல் இங்க இந்த ஏதோ ஒரு சக்தி இந்த 3த்துமே அதுக்கு சக்தி இருக்கிற போல், அதுக்கு சைதன்யம் இருக்கிற போல் கடன் கொடுத்துதான். அந்த கடன் வாங்கின சைத்தன்யத்துக்கு பேரு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆர் ஆர்சி. அந்த பதங்களை உபயோகப்படுத்து. அங்கங்க அப்போ பேசினேன். சரியா? ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். அப்போ ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு வரணும்னா அங்க பிம்பம் இருந்திருக்கணும், ஒரிஜினல். சூரியன் இருந்தா அதுக்கப்புறம் கீழே பிரதிபலிப்பு. அப்போ 5வது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ஓசி, பிரம்மம், ஆத்மா, பரமாத்மா, சைத்தன்யம், ஏதாவது பேரு கொடுங்க நிறைய. இப்போ என்ன பண்ண சொல்றாரு? கடந்த 27வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது, டெக்னிக்கலா இருக்குன்னு சொன்னோம். ஒண்ணு இல்லை, சிம்பிளா பார்த்து இது ஒண்ணு வச்சுக்கோ, இந்த 4 தள்ளு. எது அள்ளிக்கணும், எது தள்ளணும், அதான். அந்த அள்ளிக்கிறது அப்படின்னா வச்சுக்கிறது, ரிட்டைன் பண்ணிக்கிறது, தள்ளுறது நீக்கிறது என்னன்னா அதுதான் ஆக தியாக லட்சணம். இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஓகே, இப்படிதான் பண்ணணும் சார். பண்ணணும் தவிர இங்க 5ன்னு நீக்கி வைக்கலாமா? ஜெகதி பண்ணலாமா? பண்ண முடியாது. இல்ல 5 வச்சுக்கலாமா? அஜகதி, அதுவும் முடியாது. இங்க என்ன முடியும்? எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன். எவ்வளவு சுலபமா இருக்கு. ஸ்லோகமே பார்க்காது, இது சுலபமா. 5. ஆனா எப்படி எடுக்கிறது? அதுதான் பண்ணணும். எடுக்கிறதுன்னு என்ன? ஏதாவது பொருள் இந்த குடம் இங்க நின்று எடுத்துட்டு இங்க வைக்கிற போல் அது பண்ணலாமா? இது விஷயம். ஆனா இது ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த 4 நீக்கிறது అనేది 2 இடத்துல பண்ணணும். 2 இடத்துல. திரும்ப சார் 2க்கு வரீங்க? 2 இருக்குன்னு நீ நினைக்கிறதுனால. 2 என்ன சார்? எனக்கு நிறைய மல்டிபிளிசிட்டி இருக்கு. வைத்தவன்னா 2 2 இல்ல, அர்த்தம் நிறைய இருக்காது சொல்றதுக்கு பதிலா ஓகே, துவைத்தம் அல்ல 2. அப்போ 2 இடத்துல நீக்கணுமா?
இந்த விசாரணை பண்ணி அனாலிசிஸ் பண்ணணும் 2 இடத்துல. எங்க தத்துலயும் பண்ணணும், தொம்லையும் பண்ணணும். அது என்ன சார்? என்னவா அடி கடந்த 2 వகுపులో మొదలు ఇంట్రడ్యూస్ பண்ணுவது రామరే శ్లోకத்திలో தத்துவமசி இதி வாக்கியம் சாந்தோக்கியோபனிஷத்து 9 தடவை. ஏன் ஸ்வேதகேது சொன்னோம் இல்லையா? கடந்த 2 வகுப்புக்கு வராதவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் புதுசா இருக்கும். யாராவது தெரியல. பட் இப்போ சொன்னது புரிஞ்சிருக்கும் இல்லையா? அது போனா போதும். நான் நீ అని சொல்லும் போது சரி, முதல்ல அங்க தத்துன்னு சொன்னாரு இல்லையா? தத்துவமசி. ஆனா நம்ம విచారణ பண்ணும்போது தொம்முல எடுத்துக்கணும். ஏன்னா தத் అనేది ప్రొనౌనా இருக்கே, அது எங்கோ இருக்கே, அது என்னமோ இங்க இருக்கிறது நானா இருக்கிறது என்னை பத்தி சொல்லும் போது அது சுலபம் இல்லையோ. அதனால நான் இங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு விசாரம் இதனால நம்ம மகா வாக்கிய உபதேசம் அப்படி இருந்தா கூட நம்ம எடுக்கும்போது நான் தொம்மன்னு சொல்லும் போதும் மை டியர் சிஷ்யா புரிஞ்சுக்கோ, என்ன சொல்றது தெரியுமா? அங்க நீ வாச்சார்த்தம் எடுக்கக்கூடாது, லட்சார்த்தம் எடுத்துக்கணும். ஆனா இங்க இது பேசும்போது பிரைமரி மீனிங் அண்ட் செகண்டரி மீனிங் சொன்னவனுக்கு பிரைமரினால அதி முக்கியம்னு சொல்லக்கூடாது. ஓகே, செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி என்றாரு. அந்த ஹையர் இல்லாம சும்மா பிரைமரி ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் அது செகண்ட், இதுதான் பிரைமரி. அதனால பிரைமரியில இரு, பிரைமரியில ஃபர்ஸ்ட் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது செகண்டரி ஆனா கூட அது ஹையரப்பா, ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதுபோல் இங்க பிரைமரி செகண்டரி கூட விட்டுட்டு நம்ம இந்த பதம் எடுத்துக்கலாம், சொல்லலாம். வாட்சியார்த்தம் பொதுவா நீ இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா சரீரத்தோட நீ வருவே இல்லை. ஆனா இந்த மகா வாக்கிய உபதேசத்துல நீன்னு சொல்லும் போதோ இந்த 4 இருக்கு, இந்த 5 இருக்கு உனக்கிட்ட. கணக்கு நல்லா கவனிச்சுக்கணும். உனக்கிட்ட இந்த 5 இருக்கு. என்ன சார் 2 3 5 சொல்லிட்டீங்க, எந்த 5ன்னு கேட்க கூடாது. நான் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு 3 வகையான 5 பத்தி பேசியிருக்கேன் கடைசியா சொன்னதே. சரியா? நான் நீன்னு கூப்பிடும் போதும் நீ வந்த, சரீரம் இருக்கு, நான் கூப்பிடுறது ஒரு காதுல விழுந்துச்சு, மனசு இருக்கு, அப்புறம் காரண சரீரமானு ஒன்னொன்னு இருக்கு. ஓகே, புரியாதது அது அது புரியாது. எத்தனை வாட்டி நீங்க சொல்லிருக்கீங்க சார், இன்னைக்கும் சொல்லுவோம் திரும்ப. இதையும் இருக்கு. அப்புறம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஆர்சியும் இருக்கு. ஜீவன் நீ நினைச்சுக்கிற இல்ல, ஆனா ஒரிஜினல் கான்சியஸ் இருக்கு. நீ நான் சொல்லும் போது இந்த வேதாந்த அத்தியனம் பண்ணும்போது இந்த விசாரணத்தில் இந்த 4 நீ பக்கத்துல வச்சு லட்சார்த்தம் நான் சொல்றது சைதன்யம் பத்தி பேசிட்டு இருக்கேன் என்றார் குரு. புரியுதா? இங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது கண்ணுக்கு முன்னாடி காணப்பட்ட பெரிய ஜெகத்து, நாம பிரபஞ்சமும் 33 கோடி தேவதர்களும், அத்தனை லோகம், இந்த லோகம், 16 புவனங்கள், என்னென்னமோ சொல்றோமா, என்னென்னமோ சொல்றோம். புராணங்கள் சொல்லுது, பாகவதம் சொல்றது, எல்லாம் சொல்லுது. அது மொத்தம் அதுல ஈஸ்வரன் வந்துட்டாரு, கடவுள் வந்துட்டாரு, எல்லாம் வந்தாச்சு. ஜீவ ஜெகத் ஈஸ்வரில் 3க்கு பதிலா 2 வச்சுக்கிறோம். சுருக்கிட்டே வந்தாதான் 1க்கு வர முடியும் இல்லையா? இங்க 3 இருந்தா கூட கடைசியில அது நிக்கிறதுக்கு அங்க 1. இந்த ட்ரைபாடு 3 இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த 3 இருக்கிறதுனால தான் இந்த 1 இருக்கிறது நினைக்கிறோம். ஆனா இங்க தலைகீழ விஷயம் பாருங்க. இப்படி தலைகீழ புரிஞ்சு ஊர்த மூலம் அதசாகம் అని அவர் சொல்லி யார் கிருஷ்ணர் 15வது அத்தியாயத்துல
இதோடைய இலைகளு இதெல்லாமே மரம் தலைகீழ் இருக்கிற மரம் போல் இருக்க இங்கன்றாரு இந்த உலகம் பற்றி சொல்லும். ஊர்த்வமூலமதசாகம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் 15வது அத்தியாயம். ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் படிக்க வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லாவே மறந்திருப்பீங்க. அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி. இந்த குழந்தைக்கு பை ஹார்ட். என்ன அவங்க ஸ்கூலு தினந்தோறும் ஃபுல்ல அவன் சின்ன வயசுல இருந்து குட்டி பாப்பா இருக்கும் போதும் கேட்டுட்டு 15th சாப்டர் கீதா. சரி, 2 வரக்கூடாது, 2 விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கோம். 5 பேசுறோம், 3 பேசுறோம், கடைசியில பேச வேண்டியது. அப்போ 4 இருக்க அதை எடுத்து அந்த தொம்மன்னு சொல்ல தத்துன்னு சொல்லும் போதும் தத்து அது அதன் என்னன்னா நாமரூப சர்வ ஜெகத்து பிரபஞ்சம். இதுக்கு மாயா மாயா அதிஷ்டான ஈஸ்வரா, மாயா சகித பிரம்ம ஈஸ்வர, அவர் தான் எல்லாத்தையும். அவர் அந்த ஈஸ்வரனும் இப்போது ஈஸ்வரன் பதம் வச்சுக்கிறோம். ஏன்னா ஜீவ ஈஸ்வர யோகோ ஐக்கியம் தானே சொல்றோம். ஈஸ்வரன் அவன் ஈஸ்வரனும் இவன் ஜீவனும், அவன் பரமாத்மா இவன் ஜீவாத்மா. இதுல அந்த பர ஜீவ அந்த ஈஸ்வர பேரு இந்த ஜீவ பேரு எல்லாம் இந்த 4ல இருக்கப்பா. அங்க கூட அந்த தத்தன்னு சொல்லும் போது அங்கேயும் இந்த 5 கூடுதா. உங்களுக்கு புரியுறதா? இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ நான் தத்துவபோத பாஷ்யத்துக்கு வருவேன். 3 சரீரங்கள் இண்டிவிஜுவல் వ్యక్తిగతமா பார்க்கும்போது விஸ்வ தைஜச பிராக்ஞா, அது ரொம்ப மாண்டூக்கிய பாஷை. அப்படி கூட ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இதன் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் விஸ்வ தைஜச பிராக்ஞா. ஜாகிரத அவஸ்தையில இந்த ஸ்தூல சரீரம் வச்சுக்கிட்டு யாரு அனுபவிக்கிறானோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறானோ, அவனுக்கு ஒரு தனிப்பட்ட பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு பேர் விஸ்வா. சும்மா வச்சுக்கோ ஒரு பேர். கனவு சமயத்துல இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் இல்லாம யாரு ஒருத்தர் உள்ள அவனுக்கு அவனே அந்த மைண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ட்ரீமரா கனவு காண்றவன் ஆயிடுறானோ, அவனுக்கு பேரு தைஜசா. நித்ரைக்குள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சுகமாதான் இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த நித்ரனை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்லீப்பர், அவனுக்கு பேரு பிராக்ஞா. எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குல்ல 3. இது வெஷ்டி லெவல்ல சொல்லும் போது இப்படி. அதே சமஷ்டி லெவல்ல சொல்லும் போது, சமஷ்டி மொத்தம் லெவல்ல சொல்லும் போது அங்கதான் முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கேயும் புரிஞ்சுக்கணும். சமஷ்டில கூட இந்த சமஷ்டி மொத்தம் ஸ்தூல பிரபஞ்சம் சரீரம்னு சொல்லல, ஸ்தூல அநேக சரீரங்கள், அங்க உயிர் இருக்கிற உயிர் இல்லாதது எல்லாம் சேர்த்து சராச்சர மொத்தம் சேர்த்து ஸ்தூல பிரபஞ்சம். அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அங்க கூட இந்த பிரதிபலிப்பு பிரம்மன் சேதனோட பலிப்பு அங்க சமஷ்டி பிரதிபிம்பம், சமஷ்டி பிரதிபிம்பம். அப்போ இப்படி வச்சுக்கிறோம். ஃபைனலா சைத்தன்யம் பிரம்மம், சரியா? சைத்தன்யம் பிரம்மம் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், 2 சேர்ந்து வரும் இங்க. அதுக்கப்புறம் ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அப்புறம் பிரதிபிம்பம். இது இங்கிருந்து வந்தோம் இல்லை, பிரதிபிம்பம் 5. சமஷ்டில அங்க சொல்லும் போது பிரம்மம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அதெல்லாம் கூட அப்படி அதையும் கடன் வாங்கினது தான். ஆனா அது பெரிய கடன், இது சின்ன கடன்.
அப்போ புரியுறதா? அங்கேயும் 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. இந்த அங்க இங்க நேதி எப்படிதான் நீக்க முடியும்? அது அங்க இருக்க சார், இது இங்க இருக்க இல்ல. இந்த அங்க இங்க 2 இருக்கேன்னு நீ நினைக்கிற வரைக்கும் நீ சம்சாரி. நீ சம்சாரியா இருக்கிற வரைக்கும் உனக்கு துக்கம் போகாது, உனக்கு சாந்தி நிம்மதி ரட்சணா இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த సమష్టిలో சொன்ன తత్తులో నుండి 4 எடுத்து பக்கத்துல வை, இந்த வெஷ்டிలో சொன்ன 4 எடுத்து பக்கத்துல வை. இந்த அந்த 4 இந்த 4లో தான் வேற்றுமை இருக்கின்றனதே. உனக்கு அதுதான் பிரச்சனை. உன்னை புத்தியில இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா ஈஸ்வரன் எப்படி ஜீவன் ஆகுவான்? அதானே பேசியிருக்கோம். அவர் ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டென்ட், ஆம்னி பிரசன்ட் எல்லாம் சொன்னோம் இல்லையா? இங்க அல்பிசென்ட், அல்பிபொட்டென்ட், அல்பி எல்லாம் இது எப்படி 2 ஒன்னாகும்னா எப்படி ஆகும்னா இந்த திருஷ்டில எடுத்தா చైతన్య రూపేణ బ్రహ్మ రూపేణ ఏకం. அங்க அதி நித்தியம் சத்தியம் ஏகம் சாரம், இங்கேயும் நித்தியம் ஏகம் சத்தியம் சாரம். அசல் அங்க இங்கேன்னு இது இல்ல, இருக்கிறது அது ஒண்ணுதான். ஆனா உபாதி பேதம் இருக்கு, உபாதி பேதம் இருக்கு. உபாதி பேதம் என்ன? அது எதிலோ அந்த பிரதிபிம்பம் ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிச்சதோ இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த திருஷ்டில நீ பார்த்தா நீ ஈஸ்வரன் ஒண்ணு இல்லை. கண்டிப்பா டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா பிரம்ம திருஷ்டில பார்த்த சைத்தன்ய திருஷ்டில அது இது ஒண்ணுதானே. இதுதான் ரொம்ப அவசியமா முக்கியமா சிறப்பா கண்டிப்பா விசாரணை செஞ்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும். என்ன பண்ண இப்போ புரிஞ்சிச்சா? இவனுக்கு கூட புரிஞ்சிச்சு. இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தேன் புரியாது, புரிஞ்சிச்சு. புரிஞ்ச போல் இருக்கு சார். ஆனா திரும்பி வெளியே போய் 4 நாளைக்கு அப்புறம் புரியுது, சந்தேகம் வருது. என்ன பண்ண மறுபடியும் கேளு, முன்னொரு புஸ்தகம் எடுத்து அப்புறம் சொல்லுவாங்க. இதே முடிச்சு இப்படி கேட்டுட்டேரு, சந்தேகம் இல்லாதவரை அப்பா அதே சிந்தனை பண்ணு, சிரமப்படு. இப்படி விశ్లేషణம் விசாரணை, இது பேர் தான் விசாரணை. இது வேதாந்த இதுலதான் பண்ணும். வேற எங்குமே இந்த இதெல்லாம் இல்லை. ஓகே, 10 ரூபாய் கொடுங்க, கயிறுக்கு தாரம் கட்டுவே போங்க. 10 ரூபாய் கொடுங்க, இந்த மிளகு கொண்டு போய் அந்த சுவாமி கிட்ட போட்டுடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுமோ தெரியாதுப்பா. உப்பு சீப்பு, இப்ப அது கூட சீப் இல்ல. இந்த காலத்துல 4 நாள் கொடுத்து இவ்வளவு உப்பு கொடுத்து எங்க ஊர்ல எல்லாம் அந்த அளவு பாக்குறது இவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கு என்ன பேரு? இங்க வேற பேரு, அங்க வேற பேரு. மொத்தத்துல இவ்வளவு இருக்கும் இல்ல பெருசா. இது கிராமத்துல காய் அதெல்லாம் கொண்டு வரும் போடுவார் அளவு எடுக்கும். அதனால பண்ணணும். அதுதான் இந்த இப்போ வரைக்கும் கடந்த வகுப்பு வரைக்கும் படிச்ச படிப்பு விஷயம் விசாரணை. சரி, ராமர் இவருக்கு எல்லாரும் தத்துவ போதெல்லாம் படிச்சிருப்பாங்க. அதனால இந்த ஸ்தூல சரீரம் என்ன, சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அவங்க நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவர் he didn't take it for granted. அதனால நானே விவரிக்கிறேன். இப்ப இது நீக்கணும், இது சத்தியம் இல்லை, இந்த ஸ்தூல தேகம் நிஜம் இல்லைன்னு சொல்லணும்னா இதோடைய பயோகிராஃபி நம்ம கொஞ்சம் இதோடைய கதை என்னன்னு தெரியணும் இல்லையோ. இதெல்லாம் தத்துவபோதத்துல அதான் எவ்ரி கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். போன வாட்டி படிக்காதவங்களும் இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல கூட இருக்கு, படிச்சுக்கோங்க. ஏன்னா அடிக்கடி வரும். அது அப்படி இருந்தா திங்ஸ் ரொம்ப கிளியர் ஆயிடும். சரி, இப்ப சொன்னதுக்கு அப்புறம் ராமரே
ஒரு சரீரம் 28ல ஸ்தூல சரீரம் பத்தி, 29ல சூக்ஷ்ம சரீரம் பத்தி, 30ல காரண சரீரம் பத்தி சொல்லி அப்புறம் ஒரு ஒரு கன்க்ளூஷன் ஒரு விஷயத்துக்கு வருவார். போறோம் ஒண்ணு சரி. 28வது ஸ்லோகம். ரசாதி பஞ்சீகிருத பூத சம்பவம் போகாலயம் துக்க சுகாதி கர்மணாம் शरीरमाद्यन्त वदादि कर्मजम् मायामयं स्थूलमुपाधिमात्मनः இந்த பத அர்த்தத்தை முடிச்சுடுறேன். ஈஸி. ஆத்மனஹா ஒருத்தனை பத்தி பேசும்போது, என்னை பத்தி பேசும்போது ஆத்மனஹா ஆத்மனஹான்னு இல்லை, இந்த செல்ஃப் ஆஃப் ஒன் செல்ஃப் ஆஃப் தி ஒன் செல்ஃப் ஒருத்தனுடைய இனிமே செல்ஃப் நீ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த ஓசி ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் நான் பிரம்மனை மனசுல வச்சுக்கிட்டு கேட்கணும். அப்பதான் நான் இது எல்லாத்தையும் நெகேட் பண்ண முடியும். ஆத்மனகா ஆத்மான உனக்கு ஒரு உபாதி மூலமா நீ ஒன்னில் 3 உபாதி மீடியம் வியக்தப்படுத்துற உபாதிம் எக்யூப்மெண்ட் அப்படின்னு. என்னது? ஸ்தூலம் உபாதிம் கிராஸ், ரொம்ப கண்ணுக்கு எல்லாம் நல்லா தெரியும், தொட்டு பார்க்கலாம், அடிச்சு பார்க்கலாம், பார்க்கலாம். எல்லா வகையா இந்திரியங்களினாலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிராஸ் ஆயிருக்க ஸ்தூலம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இது இந்த ப்ராடக்ட், இந்த ஸ்தூல சரீரம் மாயாவுடைய ப்ராடக்ட், மேனுஃபேக்சர்ட் பை மாயா. நல்ல வேலை கொஞ்சம் வருஷமா அந்த அம்மா வெளியில ரொம்ப வெளில நல்லா போச்சு. இன்னொரு அம்மா இருக்கா, அவங்களுக்கு கூட அதே மாயாவோட ஒரு சுரூபம் தான். ஆடிட்டு இருக்கான், ஆடுறான். ஆட்டம் நின்று போயிடு, மே மந்த்ல நின்று போயிடு. மாயாமயம் சொல்லி என்ன இது? ரச ஆதி பஞ்சீகிருத பூத சம்பவம். இங்க ரசன்னா இந்த இடத்துல அர்த்தம் பாருங்க. சம்ஸ்கிருதம் ஒரு புஸ்தகம் படிக்க வேற வேற இந்த கான்டெக்ட்ல அதுக்கு நமக்கு பொதுவா ரசம்னா நாக்கு ரசனேந்திரியம்னு சொல்றதையும், நம்ம தமிழ்நாடு ரசம் தான் நல்லா தெரியும். அதனால நாக்கு ரசம் அதே ரசம் ருச்சியா இருக்கும். அந்த ரசம் சாப்பிட்டு இந்த இடத்துல பூமி அர்த்தம். பஞ்ச மகாபூதங்களில கீழனந்து எடுத்துக்கிறார் ராமர். எர்த், பூமி. ரச ஆதி அப்படின்னா கீழிருந்து சொன்னா பூமி, அப்புறம் ஜலம், அப்புறம் அக்னி, வாயு அண்ட் ஆகாஷம். இது மேலிருந்து சொல்லும் போது ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருதிவி. ரசாதி அதே அர்த்தம். இங்க இந்த 5 பஞ்ச மகாபூதங்கள் பஞ்சீகிருத பூத. இங்க பஞ்சி கரணம் எடுக்கக்கூடாது, அது அப்புறம் வரும். பஞ்சீகிருத 5 கிராஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். கிராஸ். அதனால உருவாக்கப்பட்டது அந்த 5 பஞ்ச மகாபூதங்களுடைய காம்பினேஷனால ஏற்பட்டது. எதுக்கு இதன்னா, அந்த உள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் இப்போது ஜீவன் சொல்றோம். ஜீவன் அவன் தங்கி அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு வீடு, போக ஆலயம். நான் தத்துவத்தை பக்கத்துல வச்சிருக்கேன், இது சொல்லி அது சொல்லுவேன்.
அப்ப நான் கஷ்டப்போது மறக்காம இருப்பேன். ராமகீதை அடிக்கடிக்கு படிக்க மாட்டோம். இது ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா சரி, அடுத்த வாட்டில சொன்னா சொல்லணும் மறுபடியும். போக ஆயத்தனமன் வருவாங்க. இந்த ஆலயம், வீடு. இந்த வீட்டுக்கு போய் அழகான பேர் பெற்றுட்டாங்க. இது ஆலயம். ஆலயம் தான். யாரு தங்குற ஆலயம்? ஆலயம் என்ன அந்த வெளியில இருக்கிற கல்லு செங்கல் அந்த டிசைனா? ஆழமா உள்ள யாரு தங்குறான் அவனுக்கு அது ஆலயம். ஆழமா இருக்கிற வஸ்து இருக்கிற இடம் ஆலயம். புரியுதுங்களா? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய, எல்லாரும் உணர்ந்து அதில் லயிச்சு போயிடும். ஆலயம்னா லயிச்சு போறது. ஆலயம், ஆலயத்துக்கு போய் 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 ஆலயம் கோயில் போய் 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 கோயில் இல்லை, கோயில்ல சுவாமி இல்லை, நான் இல்லை, எல்லாம் ஒன்றாகணும், லயமாகணும். போக ஆலயம். அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ் பண்றதுக்கான ஒரு இடம். என்ன எக்ஸ்பீரியன்சஸ் அனுபவிக்கணும்? துக்க சகாதி கர்மணா, சுகாதி சாரி, துக்க சுகாதி. ஒரு எக்ஸாம்பிள் தான், சுக துக்கங்கள் தானே வாழ்க்கை. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன? சுகம் துக்கம், சுகம் துக்கம், பிடிச்சது பிடிக்கல, லைக் டிஸ்லைக். வேற ஏதாவது இருக்க புதுசா? கோயில் ஒன்றும் இல்லை. வேற நீங்க சொல்லணும்னா 50-50 ஏதாவது சொல்லலாம். அதே எல்லாமே 50-50 தான். இல்ல சார், நான் கரெக்டா மெஷர் பண்ண சார், ஒரு மிஷினை வச்சு கரெக்டா சுகம் 50 இருக்கு, துக்கம் 50 இருக்கு. சரி பண்ணு, எது ஒண்ணு மொத்தத்துல 2 தவிர வேற ஒண்ணு இருக்கு. என்ன இந்த சுக துக்கம்னா ஒரு வார்த்தையிலே சொல்றாரு பாருங்க, சுக துக்க சுகாதி கர்மணா. சுக துக்கம் ஏன் நான் அனுபவிக்கணும்? ஏன்? கர்ம செஞ்சதுனால பாஸ்ட் கர்மங்களுடைய பலம்தான் இப்போ நீ அனுபவிக்கிறே, பிராரப்த ரூபேன இப்ப அனுபவிக்கிறே. அப்புறம் ஆதி அந்தம் அப்படி அனுபவிக்கிற இந்த சரீரம் வந்து ஸ்தூல சரீரம். ஆதி அந்தவது, இதுக்கு ஆரம்பம் இருக்கு, முடிவு இருக்கு, டேட் ஆஃப் பர்த் இருக்கு, டேட் ஆஃப் டிபார்ச்சர் கூட இருக்கு. அப்படி சொல்லுங்க. நீங்க அந்த வார்த்தை கரெக்டா இங்கிலீஷ் அப்படி சொன்ன, சந்தியா சமயம் வேற, சாயங்காலம் விளக்கு எல்லாம் சுபம் சொல்ற, சுபங்கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பத, டிபார்ச்சர். Tomorrow I am departing to London or UK. Beginning and end, ஆதி அந்தம். ஒத்துக்கிறோமா இல்லையா? இது பஞ்சமகாபூதங்களால செஞ்சது ஒத்துக்கிறோமா? வேற ஏதாவது இருக்கு? நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட்னு போய் கேளுங்க, அவரு இதுதான் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் டாக்டர் கேட்ட போங்க, ஒரு டி ஏ பி சி எல்லாம் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. ஏ டு Z டெஃபிஷியன்சி. அப்புறம் ஐரன் போடு, கால்சியம் போடு, சல்பர் பாஸ்பரஸ் போடு, அது போடு இது போடு, கெமிக்கல், அதெல்லாம் இதுதானே எலிமெண்ட்ஸ். ஆதிவந்தம் అనేది முக்கியம் தெரிஞ்சது. அதனால இது அப்படிதான், அது அப்படிதான். ஆதி இருக்கு, எண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் மொத்தத்துல அசல் இது ஏன் வந்ததுன்னா, இது இப்படியே உருவாகி இங்க வந்தது அப்படின்னு சொன்ன ஆதி கர்மஜம். இந்த ஆதி கர்மஜம் முன்னாடி செஞ்ச கர்மத்தினால இப்படி இது. கர்மே செய்யலன்னா இது வந்திருக்காது. நிஜமா சார்? அப்ப இப்ப நான் செய்யாம இது அதானே சொல்றோம், வேதாந்தம் அதான் சொல்றது. கர்ம நீ பண்ற, நீ
கர்த்திருவ போக்திருத்வ அபிமானங்களை தியாகம் பண்ணுப்பா. இப்படி அழகான ஒரு பதம் அப்படியே நமக்கு தெளிவா தெரிவிக்கிறது. நம்முடைய பயோடேட்டா பயோடேட்டாக்குள்ள இல்லை, ஒண்ணுதான். எது முக்கியமா நம்ம எல்லாரும் அதை பத்தி பெருமைப்படுறோமோ, அதை பத்தி காட்டுக்கிறோமோ, அதை பத்தி கவலைப்படுறோமோ, அது அதனால இதே நிறைய சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. இதுல இது கர்ம பூர்வ ஜன்ம கர்மங்கள் எல்லாத்தையும் ஏதோ காரணத்தினால வந்தது. இது வந்துச்சா போகும். இது ஜஸ்ட் பஞ்ச மகாபூதங்கள் கொஞ்சம் அதீது சேர்ந்து அந்த பேல்பூரி பண்ற போல் சேர்த்து பண்ணது. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தா பொறாமை, துவேஷம், கோபம், ராகம், தாபம், கவலை, பயம் இதெல்லாம் வருமா? வராது. நல்லது தானே. அப்போ தெரிஞ்சுக்கோ, சரியா? தெரிஞ்சு அப்புறம் ரொம்ப டைம் எடுத்துக்கல. ஜஸ்ட் இங்க ஸ்தூல சரீரம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான் சிஷ்யன் தத்துவத்துல. அதேதான் பஞ்சீகிருத பஞ்ச மகாபூதஹி கிருதம் சத்கர்மஜன்யம். இங்க பஞ்சீகிருதம் அనే வார்த்தை இங்க கூட வந்துச்சு இல்லையா? பஞ்சீகரணம் தான். அதே பஞ்சீகிருத இல்லைன்னா பஞ்ச மகாபூதான்னு சொல்லலாம். ஏன் பஞ்சீகரணம் வந்து வேற கிளாஸ்ல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஒண்ணு இல்ல, 5 மகாபூதங்கள் வந்து ஒண்ணு ஷேர் பண்ணிக்கிச்சு. பாதி நான் வச்சுக்கிறேன், மிச்சம் பாதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க 4 பேரும் எடுத்துக்கோங்க இப்படின்னு சொல்லிட்டு 5 பஞ்ச மகாபூதங்களும் நல்ல ஒற்றுமையா பாதி பாதி தானா இருந்து பாதினு வந்து 4ஆ பிரிச்சு 4 பேருக்கு கொடுத்துச்சு. இப்படி எல்லாரும் கொடுத்துட்டான். அப்படி எல்லாம் மியூச்சுவல்லி டிவைடிங் அண்ட் ஷேரிங்க்கு பேரு பஞ்சீகரணம். அப்படி வந்தது இது. ஆனா அதுக்கு முன்னாடி அப்புறம் வர சூக்ஷ்ம சரீரம் அதெல்லாம் பஞ்சீகிருதம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த ஸ்ட்ரெயிட். அதுதான் வித்தியாசம். ஸ்ட்ரெயிட்னா பஞ்சீகிருதம் ஆகல, மிக்ஸ் ஆகல, ஆகிறதுக்கு முன்னாடி வந்தது. அதனால இங்க அந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதே சுகதுக்காதி போகாயத்தனம் சரீரம். அப்புறம் ராமர் 2 தான் சொன்னாரு, ஆதி அந்தமனே. இங்க இவரு 6 சொல்றாரு. அஸ்தி ஜாயதே வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதே ஷட் விகாராத் இது சரீரம். 6 விகாரங்கள் எதுக்கு இருக்கின்றனதோ அதுக்கு பேரு சரீரம். கொஞ்சம் விவரணம் அந்த பதங்களை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவா தெரியுது. இங்க இப்படி இருக்கு. அதனால எதி இந்த ஷட்விகாரங்களோட கூடியிருக்கின்றனதோ அதுக்கு பேரு ஸ்தூல சரீரம். சரி, ఇది ஒன்னும் நான் இல்லை இது అని சொல்லி உறுதியா கன்ஃபார்ம் திருடமா சொல்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆண்டுகள், சம் டிகேட்ஸ். அவ்வளவு. ஏன்னா அநேக ஜன்மங்களா நீ இப்படிதான் ஒரு சரீரம் வந்து இப்போ அதே இது நம்பி இருக்கிறோம். இதுக்கு 100% முக்கியத்துவம் கொடுக்கிறோம். 0 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 200% இம்பார்ட்டன்ஸ். தவறுதானே? சரி, அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். அடுத்தது சொல்றேன் என்னன்னு விவரிக்கிறார். 29வது ஸ்லோகம். சூக்ஷ்மம் மனோ புத்தி தசேந்திரியைர்யுதம் பிராணைரபஞ்சீகிருத சம்பவம் भोक्तुः सुखादेरनुसाधनं भवेत् शरीरमन्यद्व
शरीरमन्यद्विदरात्मनो बुधाः இந்த விதுகு புதாக ஆத்மனஹ புதாக விதுகு இந்த பதத்தினை நம்ம முன்னாடி ஸ்லோகத்துல கூட சேர்த்துக்கலாம். அப்படின்னா வைஸ் பீப்புள் கன்சிடர் பெரியவங்களும் ஞானிகள் எல்லாம் இப்படி இதுதான் ஸ்தூல சரீரம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க, விவரிக்கிறாங்க. இதுதான் சூக்ஷ்ம சரீரம்னு தெரிவிக்கிறாங்க, விவரிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால புதாக விதுகு வைஸ் பீப்புள் தென் நோ. இப்போ சூக்ஷ்ம சரீரம் பத்தி ಮನಸ್ಸು ಸೂಕ್ಷ್ಮ ಶರೀರವನ್ನ பொதுவா அதுக்கே அந்த கரணம்னு கூட சொல்றோம். 4 சேர்ந்து இருக்கும். அதுல அது இங்க 2 சொல்றாரு. மொத்தம் சூக்ஷ்ம சரீரம்னா ஓகே 17 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேர்ந்து சூக்ஷ்ம சரீரம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 17 கரணங்கள் என்னன்னு சொன்னா மனோபுத்தியான்னு சொல்லி விட்டுட்டு தச தச இந்திரிய யுதம், அப்புறம் பிராணைஹி பஞ்சீகிருத பிராணைஹின்னு சொல்லி அபஞ்சீகிருத అనేది இங்க பாத்துக்கோங்க. அங்க பஞ்சீகிருத, இங்க அபஞ்சீகிருத. அந்த பஞ்சமகாபூதங்கள் இப்படி 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 ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா அதுல இருந்து அது வந்தது. ஒரு பூதத்துல இருந்து அது அப்படியே நேரா வந்தது. முதல் இப்படி கனெக்ட் பண்ண 17 5 பஞ்ச பிராணங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனோபுத்தி 17 ஆயிடுச்சு. சித்த அகங்காரத்தினை சேர்க்காம சொல்லுவாங்க. பொதுவா லிங்க தேகம் இதுக்கு பேர் இல்லைன்னு, சூக்ம தேகம், சூக்ம சரீரம் 17 கரணங்களோடு கூடி இருக்கு. இது எப்பவுமே அந்த 17 கூட சேர்ந்துதான் டிராவல் பண்ணும். டிராவல் பண்றது அடுத்த இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறது அந்த 17 பொருட்கள் சேர்ந்து இருக்கிற காம்பினேஷன் தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இது சாஸ்திரம் சொல்லிதான் புரியும் தவிர எந்த சயின்டிஸ்ட் யாரு இந்த தேகம் பத்தி நிறையவே சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரெயின் தான் முக்கியம். நீ மனசு எனக்கு இல்ல மனோ மருத்துவ டாக்டர் ஏதாவது சொன்னா கூட அவங்க பிரெயின் தான் படிக்கிறாங்க. அதனால பிரெயின் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிரெயின் ட்ரீட் பண்ணும்போது என்னமோ மனசு எல்லாம் சரியான மாதிரி இருக்கு அந்த கனெக்ஷன். பட் அதுக்கு மேல இப்படி எல்லாம் 17 இருக்கு, இது கூட சேர்ந்து இருக்கு. அப்புறம் இந்த சூக்ம சரீரம் தான் திரும்ப இன்னொரு சரீரம் எடுத்துக்கணும் అనేది சயின்ஸ்னால ப்ரூவ் பண்ணி சொல்ல முடியற விஷயம் இல்லை. இனிமே கூட சொல்ல முடியாது. அப்போ சாஸ்திரம் சொல்லிதான் இந்த சூக்ம சரீரம் అనేది இருக்கு அப்படின்னு. இது நமக்கே இது தெரிஞ்ச போல அது தெரிய மாட்டேங்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம். மனசு உனக்கு புத்தி கட்டி போயிடுச்சா, உங்க மனசு இல்லையா, மனசுக்கல்ல என்ன, என் மனசு எவ்வளவு கவலையா இருக்க தெரியுமா, ஏதோ பேசுறோம். அப்படின்னா இந்த சரீரத்துக்கு சம்பந்தம் இல்லாம உள்ள இருந்து ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குல்ல பாத்தீங்களா, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியற ஒரு இடம். பட் அது உனக்கு ஃபுல்லா தெரியணும்னு இது படிச்சுக்கணும். இதெல்லாம் சேர்ந்துதான் அங்க இருக்காது. இது இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் ஒரு 100 வருஷம் ஆயுஷ் இருக்கலாம் சொல்றேன் பேச்சுக்கு. ஆனா சூக்ம சரீரம் இந்த சிருஷ்டி முழுசா கூட அது டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இந்த சிருஷ்டி முடிகிற வரைக்கும். அடுத்தது இன்னொன்னு வரும் பாருங்க, காரண சரீரம் பல சிருஷ்டிகளை ஆனா கூட அப்படி இருக்குமா, ஜீவன் முக்தி அடைஞ்சா தவிர, அக்ஞானம் போனா தவிர அந்த அக்ஞான ரூபமா இருக்கிற காரண தேகம் நசிஞ்சு போகாது. அவ்வளவு பவர்ஃபுல். இது எப்படியா போகும், இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கிற அது டிராவல் பண்றது అనేది எல்லாருக்கும் தெரியல.
சாஸ்திரம் சொல்லுது அது டிராவல் பண்ணும், அது எல்லாம் கதை வரும். ஸோ சூக்ஷ்மம் மனோபுத்தி தச இந்திரியைஹி யுதம் மட்டும் இல்ல பிராணைஹி கூட. இது பஞ்சீகிருதம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்ச மகாபூதங்களும் நேரா ஒண்ணு ஒண்ணுக்கு ஒரு பஞ்சபூதம் அதிஷ்டான தேவதை, அதோட சக்தி. இவர் ரொம்ப குறைச்சிட்டு போனாரு. எனக்கு சிரமமா இருக்கு கேட்க. அப்புறம் எதுக்கு இதுன்னா, அங்க போக ஆயத்தனம்னு சொன்னோம், தங்குற இடம் மட்டும்தான். இப்போ வீட்டுல தங்குறோம், தங்கறதுக்கு அது இடமா தான் இருக்கு. பட் அங்க தங்கி என்ன பண்றீங்க, அங்கிருந்து டிரான்சாக்சன்ஸ் பண்ணுவேன் இல்லையா நீ. அதே போல்தான் இந்த சரீரமனை வீட்டுல தங்குறா. யாரு தங்குறா? சூக்ஷ்ம சரீரம் தங்குறது. அந்த சூக்ஷ்ம சரீரம் அது டிரான்சாக்சன் பண்ணணும். அதுதான் இப்ப டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்தூல சரீரம் மட்டும் அப்படியே இருந்துச்சுன்னா அது விவகாரம் பண்ணணும். எதுக்கு விவகாரம் பண்ணணும்? ஞானி விவகாரம் பண்ணாம உட்காருவான். ஏன்னா அவர் அப்படி எல்லாம் விவகாரத்துல இருந்து விளங்கினவர். ஆனா சாதாரணமா நம்ம எல்லாரும் விவகாரம் பண்ணணும். பிராரப்தம் முடியலன்னா ஞானி கூட சும்மா உட்கார மாட்டான், விவகாரம் பண்ணிட்டே இருப்பான். ஞான ரூபத்துல பாருங்க எவ்வளவு அது பண்ணிட்டே பண்ண வைக்கும், சுத்த வைக்கும், பேச வைக்கும், எல்லாம் செய்யும் பிராரப்தம். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இடம்னு சொல்லிட்டு வாங்க. இங்க எக்ஸ்பீரியன்சர் இடத்துல இருந்து ஹோட்டலுக்கு போகணும், நான் டிஃபன் சாப்பிடுறது அது இடம். ஆனா அங்க சாப்பிடுறது யாரு? போய் போகணும், இது சாப்பிடணும்னு நிர்ணயம் பண்ணது யாரு? மனசு. இந்த ஹோட்டல் வேணுமனே, எனக்கு இன்னைக்கு அந்த என்னமோ பெருசா வேணும், இவ்வளவு ஹைட்டு பூரி என்னமோ இருக்கும், என்ன பேரு இல்லை எனக்கு தெரியாது, அது என்ன சோளா பூரி, ஞாபகம் இருந்துச்சு, பரவாயில்ல, இப்போ சாப்பிட்டு. இது என்னடா? ஓ போல் தோசை. சரி, போக்தும் சுகாதேகே. சுக பாருங்க, இங்கேயும் சுகாதிகள்னு நிஜமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது யாருன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். அதனால சரீரம் எப்பவுமே தானா எதுவுமே சொல்லல. இது புது படம் எடுத்துட்டு துணி கட்டுக்கிறோம், சரீரமா சொல்லிச்சு ஏதாவது. அப்புறம் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்ணாடியில கண்ணு பார்த்து கண்ணு உள்ளுக்கு மைண்டுக்கு சொல்லி மைண்ட் ஆனந்திச்சு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு அது இதான். அதே போலதான் யாரோ திட்டின உடனே அது காதுல போய் காது மனசுக்கு சொல்லி மனசு உள்ள அப்புறம் அது இதோ துக்கப்படுறோம். சுக துக்கை சுகா எக்ஸெட்ரா அதேகே அனுசாதனம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஆனா தங்கறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பாடி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் தானே அப்படி இருக்க முடியாது, அது தங்கறதுக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். பாகவதத்துல அந்த துந்துகார துந்துலிதான், துந்துலி அம்மா துந்துகாரி, அவனுக்கு அந்த கோகர்ணன் பாகவதம் சொல்லி தரும்போது அது எங்க நான் உட்கார்றது என்ன பண்ணணும்னு, அதுக்கு சரீரம் இல்லை, ஒரு மூங்கில் குச்சி நட்டி அதுல உட்காரணும். அப்படி இருந்தாதான் அது டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சூக்ஷ்ம சரீரம் சும்மா, அதனாலதான் சத்போன அவனுக்கு தேகம் கடிக்கல, அவனுக்கு தேகம் கடிக்கணும்னுதான் கர்மசாஸ்திரம் சொல்லி நீ அது பண்ணு இது பண்ணு. அவன் ஒரு ஒரு உடம்பு கடிச்சிட்டு எங்கோ இருப்பான், எங்கோ இருப்பான். இல்லாம சுத்துறதுன்னா, சரீரம் இல்லாம சுத்துற மனுஷனுக்கு பேரு பிரேதம். ரொம்ப நாளாச்சு சொல்லி. சரீரத்தோட சுத்துற மனுஷனு பேரு மனுஷனு. சரீரத்தோட சுத்துற பிரேத்தனை பேரு மனுஷன். அப்படி கரெக்டா சொல்லணும் இல்ல பிரேஸ். ஆனா பிரேத்தம் சொன்ன பயப்படும் இல்லை. ஏன்னா நம்ம யாரும் சரீரம் இல்லாம ஊழிக்கோங்க, பயம். அப்ப பூத்தம் பிசாசம் பிரேதம் அது ஒரு ஜீவன். சரி, இப்படி அனுசந்தானம்
இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிறது பவேத். இப்படி இருக்கிற இதுக்கு சரீரம் இது இன்னொரு சரீரம் అని சொல்லி இதுதான் சூக்ஷ்மம் అని சொல்லி அந்த ஆத்மாவா இருக்க இல்ல இங்க ஆத்மனகான வார்த்தை இங்க இருக்க ஒரு மனிதனுக்குன்னு எடுத்துக்கணும் இங்க ரெண்டு இடத்துல. ஏன்னா பரமாத்மா பிரம்மனுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது, இந்த எதுவுமே சம்சாரம் இல்லையே. அப்போ ஆத்மனகன்னா அந்த ஒரு மனுஷன் யாரு தான் ஜீவன் சொல்லிட்டு இண்டிவிஜுவல் நினைச்சுக்கிறானோ அவனை அப்படின்னு பெரியோர்கள் ஞானிகள் சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும். இதேதான் இங்க தத்துவபோதத்திலையும் அப்படி ஆல்மோஸ்ட் அதே பாருங்க. அபஞ்சீகிருத மகாபஞ்சபூதை கிருதம். ஆனா இன்னொன்னு வார்த்தை ஸ்பெஷல் இங்க தத்துவபோதத்துல, மனுஷ சரீரம் கிடைச்சது எனக்கு சுத்தி வேறு எத்தனை வகையான சிலது பார்க்கறது கூட பிடிக்காத மாதிரி சில ஜீவராசிகள் சரீரங்கள் இருக்கு. அதே ஒரு ஜீவன் தான். ஆனா சத்கர்ம ஜன்யம் అనేది தத்துவபோதத்துல அவர் உபயோகப்படுத்துறாரு, அங்கேயும் உபயோகப்படுத்திட்டார். ஏதோ சத்கர்ம பண்ணினி அதெல்லாம் முல்லாய் புல்லாய் பூனை புழுவாய் அப்படி பூனாய் நாய் அப்படி எல்லாம் ஆய் வந்துட்டேன். இப்போ மனுஷனாய் இப்போ என்னதான் பண்ற? மனுஷனாய் என்ன ஆயிடுச்சு? மனுஷனாய் சத்சங்கத்துக்கு வந்தேன். நாய் பூனை சத்சங்கம் உட்கார முடியும்? கேட்குமா? புரியுமா? பாருங்க, இப்போ உங்களோட பெருமை பாருங்க, இந்த டிகிரி ஷெல்ல பார்த்துக்கோங்க. நம்ம தான் நிஜமா மனிதர்கள், நம்ம தான் நிஜமா மனுஷ ஜன்மத்தினை உபயோகப்படுத்துகிறோம். ஒரு சந்தேகம் இல்லை, யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் உங்களுக்கு இன்னொரு சீல் போட்டு கார்டு கொடுக்க வேண்டாம். சாஸ்திரம் கொடுக்குது, வியாசபீட்டம் கொடுக்குது. அதனால அப்படி சொல்ல சத்கர்ம ஜன்யம் சுக துக்காதி போக சாதனம், அங்க ஆயத்தனம் இங்கிலீஷ்ல கொடுக்குறார். பஞ்ச ஜானேந்திரை, பஞ்ச கர்மேந்திரை, பஞ்ச பிராணைஹி, மனசேகம், புத்திசேகம், மொத்தம் 17. ஏவம் சப்ததசகலாபி, இந்த சப்ததச பேர் இப்ப அதான் சின்ன குழந்தை சொல்லி தரும்போல் தத்துவபோதன் ருடிமெண்டரி. சரி, அடுத்தது 3வது சரீரம் கூட. 3வது கொஞ்சம் இந்த அளவுக்கு கூட புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ பிராணம் கண்ணு மூக்கன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுது. சரி, அநாத்ய நிர்வாச்சம் அபீஹ காரணம் மாயா பிரதானம் து பரம் ஷரீரகம் உபாதி பேதாத்து யதः ப்ருதக் ஸ்திதம் ஸ்வாத்மானமாத்மன்யவதாரயேத் க்ரமாத். காசல் பாடி, காரண சரீரம். ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் என்னன்னா, காரண சரீரம் எது இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்கள் திரும்பி திரும்பி ஏற்படுறதுக்கு காரணமாயிருக்கின்றதோ அதனால் அது பேர் காரண சரீரம். சிம்பிள் லாஜிக். தூக்கத்துல எல்லாரும் அந்த காரண சரீரத்துக்குள்ளதான் போய் தாரண்யக்கம் நீ பிரம்மனுக்குள்ளதான் போறேன்னு அது அங்க அது ஒரு வேற டீச்சிங். பொதுவா ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஏன் திரும்பி எப்படி எழுந்துட்டேன்? திரும்பி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த சரீரம் திரும்பி ஞாபகம் வருது, டைம் ஞாபகம் வருது, எங்க இருக்குன்னு ஞாபகம் வருது, எல்லாம் வருது. திரும்பி விவகாரம் பண்றேன். யாரு எதுனால நீ திரும்பி திரும்பி கிளம்புற? எப்படி திரும்பி கனவுக்குள்ள போவே, நினைவுக்கு வருது, திரும்பி கனவு போவே, காரணத்துக்குள்ள போவே. அது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எது இது ரெண்டுத்துக்கு திரும்பி திரும்பி உருவாகிறது காரணமாயிருக்கின்றனதோ அப்படியே. அது எப்படிதான் சார் சொல்ல முடியும் காரணமாயிருக்கின்றது? என்ன இங்க உங்களுக்கு சிம்பிளா புரியறது சொன்ன லாஜிக் என்ன இருக்குது? ஆக்சுவலி இந்த ஸ்தூல தேகம்தான்
சூக்ஷ்ம தேகத்துக்கு காரணம் நீ சொல்லலாம் இல்லன்னு இப்படி ரிவர்ஸா நீ யாராவது கொஞ்சம் குதர்க்கமா பேசிட்ட இன்னும் கொஞ்ச நாள் படி அப்போ திரும்பி ஏதோ பாரு அந்த இறந்து போன சரீரம் பாரு 1/2 மணி நேரம் முன்னாடி நீ பேசிட்டு இருக்க எல்லாம் இருக்கு இப்ப என்னதான் ஆயிடுச்சு என்ன போயிடுச்சு எங்க போயிடுச்சு அப்படி எல்லாம் சொல்லித்தரும் கோச்சிக்க மாட்டோம் சாஸ்திரம் கோச்சுக்க நீதான் பயப்படாம கேட்கணும் கத்து போனவங்க பத்தி பேசுறீங்க சாஸ்திரம் நிறைய வந்து இந்த தூக்கல் பத்தி தான் நிறைய விசாரணை பண்ணுன்றது இப்போ பிருகதாரண்யகத்துல கூட என்னதான் கிடைக்கும் சார் அங்கதான் நீ உன்னோட நிஜ ஸ்வரூபம் பிடிச்சிக்க முடியும் யூ கேன் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் வாட் யூ ஆர் இங்க பிடிக்க முடியாது அதனால சாஸ்திரம் என்ன அறிவில்லாம அப்படி தூக்கம் பத்தி கனவு பத்தி இவ்வளவு பேசும் சரி இது அப்படி இங்க என்ன சொல்றது இது பார்க்கணும் இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் நான் ஏதோ சுலபமா விவரிக்கிறேன் இது வந்து முதல் புரிஞ்சுக்கோ அனாதி இது எப்போ கிளம்பிச்சு சார் எப்போ பிறந்து சார் அட்லீஸ்ட் ஸ்தூல சரீரத்துக்கு தான் நம்ம டேட் ஆஃப் பர்த் சொல்ல முடியாது யாராவது போனா அதையும் நோட் பண்ணி அவர் அந்த அந்த காலத்துல போயிட்டார் 364வது சிவாஜி பர்த்டேன்னு என்னமோ பார்த்தேன் நேற்று மகாராஷ்டிரா அது சரி அந்த சூக்ம சரீரத்துடைய அது கூட அனாதி போலுதான் ஏன்னா சிருஷ்டி முடியிற வரைக்கும் என்ன கதைய அது கால்குலேஷன் நமக்கு பண்ண முடியாது அப்புறம் இந்த காரண சரீரம் என்ன சொன்னா பல சிருஷ்டிகள் ஒரு சிருஷ்டியே எத்தனையோ கோட்டான கோட்டி உங்கள் அதெல்லாம் எங்க கால்குலேட் பண்றது அதனால சாஸ்திரம் சொல்றதே அப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி மண்டை உடைச்சுக்காது இந்த கால்குலேட்டருக்கு தெரியாது அனாதி டைம்லெஸ் பிகினிங்லெஸ் அனாதி பரவாயில்ல அப்புறம் இது பத்தி நாங்களே சாஸ்திரமே சொல்லுது எனக்கும் அவ்வளவு விவரிச்சு பேசி சொல்ல முடியாது உங்க ஊர்ல யாரோ உங்களுக்கு பிடிச்ச மாஸ்டர் ஏதோ அவரோட பாஷையில கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ சொல்லலாம் அப்படி சொன்னாலும் அது புரியறது இல்லை அதனால அநீர்வாச்சம் நிர்வாச்சம்னா எக்ஸ்பிளிகபிள் சொல்லி தரலாம் புரிய வைக்கலாம் ஆனா இது பத்தி சொல்லி தர முடியாது இது பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டம் என்ன பாஷை என்ன பேசினாலும் இது அப்படி இருக்கும் ஆனால் அப்படி இருந்தா கூட அப்படி இக காரணம் ஆனா அதுதான் இங்க காரணமா இருக்கு எதுக்கு ஸ்தூல தேகத்துக்கு சூக்ம தேகம் வரத்துக்கு எல்லாம் திரும்பி காரணம் தான் இருக்கு இது என்ன சார் அது ரொம்ப சொல்ல முடியல அந்த கூட ஒரு வார்த்தை சொல்றோம் மாயா பிரதானம் அந்த ஸ்தூல சரீரம் பத்தி சொல்லும் போதே ராமர் வந்து மாயான்னு சொன்னாரு நடுவில் அந்த சூக்ம சரீரம் பத்தி சொல்லும் போது மாயா பதார்த்தத்தை உபயோகப்படுத்தல ஆனா இங்க மாயா பிரதானம் என்றாரு பிரதானம் என்ன முக்கியம் பிரதான மந்திரி முழுசா இது மாயா பிரதானம் மாயா பிரதானம் து பரம் ஷரீரகம் ஆனா இது வந்து பரமன் எங்க இது இன்னொரு சரீரம் அங்க சொன்னாரு அது 2வது சரீரம் இது அப்படி இருந்தா கூட இது பத்தி சொல்ல முடியலன்னாலும் கூட இதுதான் ஆனா மாயா பிரதானமா இருந்தது இது இன்னொரு சரீரமா சொல்லப்படுறது 3வது சரீரமா சொல்லப்படுறது அதுக்கப்புறம் விஷயம் அங்க விவரிச்ச இருந்தாலும் இதுக்கு எத்தனை பாகங்கள் இருக்கு சார் அங்க 17 சொன்னீங்க அந்த மாதிரி கணக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னு சொன்னா அது இல்லை அதனால சாஸ்திரத்து கஷ்டம் என்ன அது இல்லை இல்லாதது போய் பத்தி நான் எப்படி பேசுவேன் பிறக்காத குழந்தைக்கு எப்படி ஜாதகம் எழுத முடியும் இல்லையா அப்படி சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும்
கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படி கன்ஃபியூஷன். மாயா பிரதானம். சரி, இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அடுத்த ரெண்டு உபாதி பேதாத்து. ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்ஸோட டிஃபரன்சஸ் இப்போ மூணு. ஓகே, ஸ்தூல சரீரம் ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு ஆயத்தம். அப்புறம் உபாதி, சூக்ஷ்ம சரீரம் ஒரு உபாதி, அப்புறம் காரண சரீரம் ஒரு உபாதி. இந்த பேதம் இருக்குல்ல, அது வேறு இது வேறு, இது வேறு வேறு இப்படி இருக்க. இந்த பல மூணு வித்தியாசமா இருக்கிற இந்த உபாதிகள் மூலமா உண்மையா சொல்லணும்னா இது மூணுமே எப்படி தனித்தனி இருக்கிற போல் இருக்க. யதஹ பிருதக் ஸ்திதம், இது மூணுமே தனித்தனியா அப்படி இருக்கிற போல் இருக்கிறதுனால இருக்கிற போல் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன அப்புறம் எல்லாத்தையும் நெகேட் பண்ண போறோமே. ஆனா என்ன சொல்ல வராரு, சுவாத்மானம் ஆத்மனி ஓகே கிரமாத் அவதாரயேத். இந்த பிரம்மவனேது ஆத்மானேது பிம்பம் இந்த உபாதியில இருந்து இப்படி அது இருந்தாதான் இந்த உபாதி இருக்கும் சொன்னவில்லை முதல்ல. இது இல்லாம மூணுத்துக்கு எதுக்குமே தெம்பு இல்லை, எதுக்கே இல்லை, அது கடன் வாங்கிச்சு. அதனால இது ஆத்மா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இந்த உபாதியில தனித்தனியா வியக்தமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜஸ், இந்த மூணு வகை, மூணு கம்பார்ட்மெண்ட்ஸ், மூணு டிபார்ட்மெண்ட்ஸ், மூணு உபாதிகளை இப்படி கிரமாத்தன்னா இந்த ஆர்டர்ல ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு சொல்லி முதல்ல இது ரிகக்னைஸ் பண்ணு, இது புரிஞ்சுக்கோ, இது ஏத்துக்கோ. முதல்ல அவதாரயேத் மீன்ஸ் தாரணம் மீன்ஸ் போட்டுக்கோ, மனசுல வச்சுக்கோ. மனசுல இந்த விதமா முதல்ல தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. இன்னும் அனாலிசிஸ் பண்றோம். பட் ஃபர்ஸ்ட் இது ஆனா மூணு உபாதிகள் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னால இதெல்லாம் வேலை பண்றது. ஆனா ரிஃப்ளெக்ஷன் ஒரிஜினல் இல்லாம வருமா? வராது. அப்ப கிராஜுவல்லி நீ 4 விட்டுணும் நீ சொன்ன. அதனால என்னென்ன விட்டுணும் అనేది விவரிச்ச. ஸ்தூல சரீரம் விட்டுணும், சூக்ஷ்ம சரீரம் விட்டுணும், காரண சரீரம் விட்டுணும், ரிஃப்ளெக்ஷனும் நிஜம் கிடையாது. அப்போ ஒண்ணுக்கு வரணும், ஏகம்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரண சரீரம் பத்தி சொன்னாரு. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் ஸ்டார்ட் இட். கோஷேஷ்வயம் தேஷு து தத்ததாக்ருதிஹ விபாதி சங்காத் ஸ்படிகோபலோ யதா அசங்கரூபோயமஜோ யதோத்வயः விஜ்ஞாயதேஸ்மின் பரிதோ விசாரிதே. இந்த ஆழமா சிந்திக்க வேண்டிய ஸ்லோகம். ஜஸ்ட் ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. இதுல முதல்ல பதம் அப்புறம் பார்க்கிறோம். ஆனா 3 சரீரங்களை சொல்லிட்டே வந்த ராமரை கோஷம் அనే வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. தத்துவபோதத்துல கூட 3 சரீரங்களை பற்றி விவரிச்சதுக்கு அப்புறம் பஞ்சகோஷ விவரணம்னு வருது. பஞ்சகோஷாதீதம் ஒண்ணு இல்ல, இந்த 3த்துலயும் கொஞ்சம் 5ஆ பாக்குறது, அவ்வளவுதான். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5. அதனால என்ன ஆயிடுச்சம்மா, உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, அந்த கிறிஸ்டல் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஸ்கொயரோ ரவுண்டோ ஏதோ ஒண்ணு ஸ்பட்டிகம் தெரியும் இல்லையா? அந்த ஸ்பட்டிகத்தை கிட்ட ஏதாவது கலர் துணி கொண்டு வச்சா அந்த ஸ்பட்டிகம் எல்லாம் கூட அந்த கலர் ரெட் கலரோ ப்ளூ கலரோவா தெரியும். சரியா? அதுதான் உதாரணம் கொடுக்குறாருங்க.
இது நம்ம வேறு கிரந்தத்துல கூட பார்த்தோம். இது இன்னும் நான் நிறைய உதாரணம் கொடுப்பேன், நிறைய விவரிப்பேன். அது நல்லா விசாரணை பண்ணும். என்னாச்சு, அதான் இந்த கோஷங்கள் கூட இந்த வியக்தமாகும் போது சுத்த சைத்தன்யம் ஆத்மா இது அந்த கோஷமே இது ஆன போல் தாதாத்மியம். சரியா? ஆனா நிஜமாவே கலர் நிஜமா ஸ்பட்டிகத்துக்கு வந்ததா? வரல. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கண்ணுக்கு தெரியறது. அதே போலதான் இங்க தாதாத்மியம் అనేది இது எல்லாத்து கூட ஆகும்போது நான் ஸ்தூல தேகம்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிபிகேஷன். அதே போல சூக்ஷ்ம 5 கோஷங்களுக்கு இப்படிதான் ப்ராக்சிமிட்டி நெருங்கி இருக்குல்ல இது. அதனாலதான் இது கொஞ்சம் சிரமம். பிரிச்சு விசாரணை பண்ணு, தனி பண்ணு, எப்படி புத்தியில பண்ணு, இப்படிதான், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. புத்தியில புரிஞ்சுக்கிட்டு இப்படி நான் అనేది స్థూల தேகம். அப்போ ஸ்தூல தேகத்துக்கு வர விகாரங்கள், அதுக்கு வர கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எனதில்லை. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ருஜிஹே நச்ச கிராண நேத்திரே అని சொல்லி நிர்வாண சட்கமும் தினந்தோறும் படிச்சுட்டே இருக்கணும். காலையில படிக்கணும், மத்தியானம் படிக்கணும், ராத்திரி படிக்கணும். இது எல்லாத்தோட சாரம் அதை. இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சா ஆனந்தம். நேற்று சங்கர சரித்திரத்துல அதெல்லாம் மூகாம்பிக்கு இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இனிமே இப்போ திரும்பி ஒரு வாட்டி போய் பார்க்கணும். நம்ம நிறைய இடத்துக்கு போறோம், அதை பத்தி தெரியாது. அடுத்த வாட்டி எங்காவது போறதுன்னா அதோடைய ஸ்தல புராணமாவது படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாவனை மனசுல வச்சுக்கிட்டு போங்க. சரியா? இது இன்னும் நிறைய பதம் விவரிக்கணும். எப்படி கன்க்ளூட் பண்ண என்ன சொல்றாருன்னு அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.